வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆட்சி கவிழ்ந்த பின்னர் சிரியா முன்பை விட பல மடங்கு அதிகமாக போர்க்கோலம் பூண்டுள்ளது. மாஸ்கோவுக்கு தப்பிச் சென்று அல் அசாத்தின் அரசாங்கத்தின் திடீர் வீழ்ச்சிக்கு பின்னர் மத்திய கிழக்கில் உள்ள இராணுவ ஆர்வ நாடுகளில் சிரியாவில் தங்கள் நலன்களை பாதுகாக்க துடித்ததால் சிரியா முழுவதும் விமான குண்டு வீச்சு தாக்குதல்கள் நடந்துள்ளன. இஸ்லாமிய இயக்கம் ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் அல்லது சுருக்கமாக HTS தலைமையிலான இயக்கம் ஆட்சியினை கைப்பற்றியுள்ள நிலையில் 3 நாடுகளின் போர் விமானங்கள் சிரியாவில் குண்டுவீச்சு தாக்குதலை வெவ்வேறு பகுதிகளிலும் வெவ்வேறு இலக்குகள் மீது நடத்தின. அமெரிக்கா, இஸ்ரேல், துருக்கி ஆகியவையே அந்த 3 நாடுகள். துருக்கி மற்றும் அமெரிக்க விமானப்படையின் விமானங்கள் அசாத்தின் முன்னாள் ஆதரவாளர்கள் மற்றும் எதிரிகளின் இலக்குகள் மீது விமான தாக்குதல்களை மேற்கொண்டன. இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் சிரிய இராணுவத்தின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துகின்றன. அந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக என்று கூறுகிறது. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சிரிய இராணுவத்தின் ஆயுத கிடங்குகள் மீது நடத்தப்படுகின்றன. ஈரான் எதிர்கால சிரியாவை தமக்கு ஆதரவாக அல்லது குறைந்தபட்சம் தமக்கு விரோதமில்லாத முறையில் வடிவமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அசாத்திற்கு அரசியல் அடைக்கலம் கொடுத்துள்ள ரஷ்யா சிரியாவில் உள்ள தமது விமான மற்றும் கடற்படை தளங்களை பாதுகாக்கும் முயற்சிகளில் ஈடுபடுகிறது. சரி, அமெரிக்க மற்றும் துருக்கி விமானப்படை விமானங்கள் சிரியாவில் எதை தாக்குகின்றன? மத்திய சிரியாவில் IS இயக்கத்துடன் தொடர்புடைய இலக்குகளை அமெரிக்கா தாக்கியுள்ளது. அதே நேரத்தில் துருக்கி அமெரிக்க ஆதரவு குர்திஷ் படைகளை தாக்கியுள்ளது. சிரியாவில் அமெரிக்கா, துருக்கி இரண்டுமே தமது இராணுவ தளங்களை வைத்திருக்கின்றன. அவர்களது சொந்த இராணுவத்தை தவிர தமது ஆதரவு இயக்கங்களையும் வைத்துள்ளன. துருக்கி ஆதரவு இயக்கங்கள் ஒன்றின் பெயர் சிரிய தேசிய இராணுவம். சிரியாவில் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்த பின்னர் சிரிய தேசிய இராணுவம் சிரியாவின் வடக்கு நகரமான மன்பிஜில் இருந்து குர்திஷ் படைகள் வெளியேறுவதற்கான தாக்குதல் ஒன்றை நேற்று திங்கட்கிழமை தொடங்கியது. அந்த தரை நடவடிக்கைக்கு ஆதரவாகவே துருக்கி விமானப்படை விமானங்கள் வடக்கு சிரியாவில் தாக்குதல்களை நடத்தின. சிரியாவில் அரசு கவிழ்ந்துவிட்ட காரணத்தால் அங்கு IS இயக்கம் மீண்டும் தலையெடுக்கலாம் என்ற நோக்கில் அமெரிக்க விமானப்படை விமானங்கள் மத்திய சிரியாவில் பாலைவனங்களில் உள்ள IS இயக்க மறைவிடங்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறது. பாலைவனங்களில் தாக்குதல் நடப்பதால் அமெரிக்க தாக்குதல்களுக்கு அமெரிக்க விமானப்படை B-52 கனமான குண்டுவீச்சு விமானங்கள், F-15E மற்றும் A-10 தரை தாக்குதல் விமானங்களை பயன்படுத்துகிறது. நீண்ட காலத்தின் பின் அமெரிக்க விமானப்படை B-52 கனமான குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்துவதால் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துகிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். IS இயக்க தலைவர்கள், ஜிகாதிகள் மற்றும் மத்திய சிரியாவில் உள்ள தளங்களுக்கு எதிராக பல வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்காம் அறிவித்தது. தீவிரவாத குழுவை சேர்ந்து 75க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது அமெரிக்க விமானப்படை விமானங்கள் சுமார் 140 தாக்குதல்களை நடத்தியதாக மூத்த நிர்வாக அதிகாரி தெரிவித்தார். மறுபக்கத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் பீடபூமிகளுக்கு அப்பால் உள்ள இடையக பகுதிகளுக்கும் ஹெர்மன் மலையில் உள்ள முன்னாள் சிரிய இராணுவ தளங்களுக்கும் இஸ்ரேலிய தனிப்படைகளை அனுப்பியதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியது. ஏவுகணைகள், வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்களுடன் தொடர்புடைய முன்னாள் சிரிய இராணுவ தளங்கள் மீதான விமான தாக்குதல்கள் தொடரும் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. அசாத் குடும்பத்தின் 5 தசாப்த கால மிருகத்தனமான ஆட்சியின் முடிவில் சிரியாவின் முன்னோக்கி செல்லும் அபாயகரமான பாதையை இந்த தாக்குதல்கள் பிரதிபலிக்கின்றன. சிரியாவின் முன்னாள் பிரதமர் முகமது அல் ஜலாலி அல் அரேபியா தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் HTS இயக்கத்திடம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். நிகழ்வுகள் அடிக்கடி மயக்கம் தரும் வேகத்தில் நகர்ந்து வருவதால் அசாத்தை வீழ்த்திய HTS இயக்கம் துரிதமாக தம்மை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்கிறது. அவர்களது முதலாவது நடவடிக்கையாக சிரிய இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதாக அறிவித்தனர். HTS இயக்கத்தின் தலைவர் அபு முகமது அல் ஜுலானி என்று அழைக்கப்படும் அகமது அல் ஷாரா, எனது சகோதரர்களை, இந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னர் முழு பிராந்தியத்திலும் ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது என்று கூறினார். ஞாயிற்றுக்கிழமை அன்று டமாஸ்கஸின் உமையாத் மசூதியில் மகத்தான மத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய கூட்டத்தில் பேசிய ஜோலானி, கடின உழைப்பால் சிரியா இஸ்லாமிய தேசத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும் என்றார். அல் qaedaவின் ஒரு சிறிய கிளையாக அல் நுஸ்ரா முன்னணி என்ற பெயரில் இயங்கிய இயக்கமே 2016ஆம் ஆண்டு HTS என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டது. அதனால் HTS இயக்கம் அமெரிக்கா, பிரிட்டன் உட்பட பல நாடுகளில் தீவிரவாத பட்டியலில் இன்னமும் இருக்கிறது. ஆனால் HTS இயக்கம் அல் qaedaவுடன் தமது தொடர்பை துண்டித்ததாக கூறுகிறது. அபு முகமது அல் ஜோலானியின் தலைமையில் தமது இயக்கம் ஒரு கடுமையான இஸ்லாமிய மதவாதம் மற்றும் ஜிகாதி கொள்கைகள் அற்ற போராட்ட இயக்கமாக முன்னிலைப்படுத்துகிறது. இட்லிப்பில் இருந்து டமாஸ்கஸ் வரை எதிர் தாக்குதலை நடத்திய போது கூட ஒரு மிதமான படத்தை முன்வைக்க முயன்றது. ஒரு வாரத்திற்கு முன்பு HTS இயக்கம் அலிப்போ நகரை கைப்பற்றிய பின்னர் அலிப்போவில் உள்ள கிறிஸ்தவ சிறுபான்மையினர் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று அலிப்போவில் இருந்து ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன.
பொதுமக்களின் உயிரிழப்புகள் 0. எதிரி ராணுவத்தை தவிர யாரையும் தாக்க மாட்டோம் என்று HTS இயக்கம் அறிவித்தது. CNN தொலைக்காட்சியில் வெளியான நேர்காணலில் அபு முஹம்மது அல் ஜோலானி சிரியாவில் சிறுபான்மையின மக்களை நாம் மதிக்கிறோம் மற்றும் ஒரு இனங்களது மதப்பிரிவை அளிக்க யாருக்கும் உரிமையில்லை என்று கூறினார். HTS இயக்கம் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் பெண்களின் சுதந்திரம் பாதுகாக்கப்படும். பெண்களின் உடையில் தலையிடுவது அல்லது அவர்களின் ஆடை அல்லது தோற்றம் தொடர்பான எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் சுமத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதில் மத ரீதியான ஆடை அணிய வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் யார் மீதும் சுமத்த மாட்டோம். பெண்கள் தமக்குரிய உடையை தேர்ந்தெடுத்து அணிவது அவர்களது முழு சுதந்திரம் என்று தெரிவித்துள்ளது. HTS இயக்கத்தின் தலைவர் அபு முஹம்மது அல் ஜோலானி கிளர்ச்சியின் முகமாக மாறியிருந்தாலும் எந்த ஒரு அர்த்தமுள்ள நிலையான மாற்றத்திலும் அவர் கடினமான சில பாதைகளை கடக்க வேண்டியிருக்கும். அவர் அசாத் எதிர்ப்பு படைகள் மற்றும் அசாத்தின் முன்னாள் ஆதரவாளர்களுக்கு தமது அரசில் இடமளிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அவரது சக இயக்கங்களில் சில அவை சிறிய இயக்கங்களாக இருந்தாலும் கடுமையான இஸ்லாமிய கோட்பாடுகளை கொண்ட இயக்கங்களாக உள்ளன. அவர்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். ஒரு விதத்தில் சொன்னால் இது தலிபான் ஆட்சி போல இருக்காது. அத்துடன் மத்திய கிழக்கில் உள்ள வேறு இஸ்லாமிய நாடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை விட குறைந்த கட்டுப்பாடுகளை கொண்ட ஆட்சியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி நடந்தால் HTS இயக்கத்தின் மீதான தடைகளும் நீக்கப்படலாம். சிரியா மீதான தடைகளும் நீக்கப்படலாம். வெளிநாட்டு உதவிகள் அதிகம் கிடைக்கலாம். அசாத்தின் நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்த ஈரான் மற்றும் ரஷ்யாவின் நிலை என்ன? சிரியாவில் ஈரான் தான் அதிக சங்கடமான நிலையில் உள்ளது. லெபனானில் உள்ள தமது ஆதரவு இயக்கம் ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுத விநியோக பாதையாக சிரியாவை மாற்றிய ஈரான் நாட்டின் மிருகத்தனமான உள்நாட்டு போரில் அசாத்தை ஆதரித்தது. இப்போது சிரியாவில் ஒரு விரோத பாதையை தடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. HTS இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்று வர்ணித்த ஈரான் HTS இயக்கத்துடன் ஒரு நேரடி தொடர்பை விரைவாக திறந்ததாக கூறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை அசாத் வீழ்ந்து சில மணி நேரத்திற்கு பின்னர் ஈரான் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஈரான் சிரியா ஆகிய இரு நாடுகளின் தொலைநோக்கு மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறையின் அடிப்படையில் டமாஸ்கஸுடனான உறவுகள் தொடரும் என்று எதிர்பார்ப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்துடன் சிரிய சமூகத்தின் அனைத்து பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு உள்ளடக்கிய அரசாங்கத்தை ஸ்தாபிக்க அழைப்பு விடுத்தது. மறுபக்கத்தில் மாஸ்கோ சிரியாவில் உள்ள அதன் இராணுவ தளங்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் கடுமையாக பதிலடி கொடுக்கும் என்று கூறியது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் நேற்று திங்கட்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனிப்பட்ட முறையில் அசாத்திற்கு அடைக்கலம் அளித்ததை உறுதிப்படுத்தினார். அசாத்தின் குறிப்பிட்ட இருப்பிடம் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்த அவர் புட்டின் அவரை சந்திக்க திட்டமிடவில்லை என்றார். சிரியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்கள் தாக்கப்படாது என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். உத்தரவாதத்தை கொடுத்தது யார் என்பதை கூறவில்லை.